வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பிரபலப்பட்டு வருகின்றோம் என்று அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் பராபவ வருஷம் வைகாசி மாதம் 1-2-5127 நாள் 15-5-2026 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். அனைவருக்கும் ஓர் முக்கிய செய்தி. அது என்னவென்றால், இந்த வைகாசி மாதத்திலே 2 அமாவாசையானது வருகின்றது. வைகாசி 2ஆம் தேதி, வைகாசி 31ஆம் நாள். இந்த 2 அமாவாசை வருவதனால் முதல் அமாவாசையை கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, 2வது அமாவாசையை தான் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிரகாரம் பார்த்தோமேயானால் வைகாசி மாதம் முதல் நாள் முதல் வைகாசி மாதம் 29ஆம் நாள் வரை தாங்கள் அனைவரும் தங்களது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களே ஆகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை மனித பிறவிகளாக பிறந்த அனைவருமே செய்யக்கூடாது. காரணம் என்னவென்றால், வைகாசி மாதமும் ஆனி மாதமும் அதிக மாதம். இன்றைய விசேஷங்கள். இன்றைய தினம் சூன்ய திதி. இந்த சூன்ய திதி பராபவ தமிழ் வருஷம் 5127 சூன்ய திதி பற்றிய விளக்கம் என்கின்ற தலைப்பிலே வைகாசி மாதத்தினுடைய சூன்ய திதியானது பெறவிடப்பட்டு இருக்கின்றோம். அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய தினம் வைகாசி மாதப்பிறப்பு மற்றும் மாதாந்திர சிவராத்திரி. இன்றைய தினம் மாதாந்திர சிவராத்திரி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள எந்த சிவபெருமான் கோவிலில் மாதம் சிவராத்திரி அபிஷேகமானது நடைபெறுகின்றதோ அந்த கோயிலுக்கு சென்று நம்மால் முடிந்த அபிஷேக பொருட்களை ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு வாங்கி கொடுத்து ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு வில்வ மாலையையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவருடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் தாங்கள் அனைவருக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக கண்டிப்பாக தாங்கள் அனைவரையும் வந்து சேரும். கடைசி இறுதியாக இன்றைய தினம் அக்னி நட்சத்திர தோஷம் 12ஆம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஸ்ரீராமஜெயம். தமிழ் வருஷம் பராபவ வருஷம் பராபவநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி வைகாசி மாதம் 1-2-5127 நாள். ஆங்கில மாதம் தேதி மே மாதம் 15-5-2026. காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 5:54 அயன உத்தராயணே
ருதோ வசந்த ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவரும் சந்திர பகவானாகப்பட்டவரும் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரியாக சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே. பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரி. திதியானது திரையோதசி திதி. 1 நாழிகை 13 வினாடி. காலை 6 மணி 23 நிமிடம் வரை. அதன் பிறகு சதுர்தசி திதி 54 நாழிகை 56 வினாடி. சனிக்கிழமை என்ற அதிகாலை 4 மணி 21 நிமிடம் வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. இன்றைய சிரார்த்த திதியானது ஆனி மாதம் அதிக மாதமாக இருப்பதாலும் வைகாசி மாதத்தில் 2 அமாவாசை இருப்பதாலும் வைகாசி மாதம் 1ஆம் நாள் முதல் 29ஆம் நாள் வரை நாம் அனைவரும் நமது பித்தர்களுக்கு செய்யக்கூடிய வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. சூன்ய திதி. இன்றைய வாசரமானது மிருகவாசரே கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம். 32 நாழிகை 36 வினாடி. மாலை 6 மணி 56 நிமிடம் வரை. அதன் பிறகு அபபரணி நட்சத்திரமானது ஆரம்பமாகின்றது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் வைகாசி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யொன்றுகள் அனைவரும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றைய எண்ணம் கொண்டாடக்கூடாது. காரணம் என்னவென்றால் இதே வைகாசி மாதம் 28ஆம் நாள் தங்களுடைய நட்சத்திரமானது வருகின்றது. அன்றைய தினத்தில் கொண்டாடுங்கள். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை 6 மணி 56 நிமிடம் வரை அமிர்த யோகம். அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய விசேஷம் அக்னி நட்சத்திர தோஷம் 12ஆம் நாள். மாதாந்திர சிவராத்திரி விரதம், அவமாக்கம், விஷ்ணுபதி, சூன்யர்த்தம். இன்றைய ராகுகாலமானது காலை 10 மணி 24 நிமிடம் முதல் 11 மணி 54 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 2 மணி 54 நிமிடம் முதல் மாலை 4 மணி 24 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 24 நிமிடம் முதல் 8 மணி 54 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று அக்னி நட்சத்திர தோஷம் 12ஆம் நாளாக இருப்பதால் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டமம் உத்தரபுல்கணி நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு காலை 7 மணி 31 நிமிடம் முதல் பிற்பகல் 1 மணி 14 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். உத்தரபுல்கணி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பிற்பகல் 1 மணி 14 நிமிடம் முதல் மாலை 6 மணி 56 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு மாலை 6 மணி 56 நிமிடம் முதல் பின்னிரவு 12 மணி 36 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு பின்னிரவு 12 மணி 36 நிமிடம் முதல் சனிக்கிழமை இன்று காலை 6 மணி 16 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபமஸ்து. ததாஸ்து.